ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இன்க்ளூடிங் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த சாம்பார் கொடுத்தா எதோட வச்சு சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பருப்பு கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். என்னென்ன காய்கறின்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய், கத்திரிக்காய், சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய். இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா ரஃப்பாக சாப் பண்ண 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பெருங்காயப்பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போவே உப்பு சேர்த்துட்டுனா அந்த விசில் எல்லாத்தையும் வேகும் போதே டேஸ்ட்டு அதிலே ஊறிடும், உப்போட டேஸ்ட்டு. அதனால் உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வேக விட்டுடலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்த பிறகு ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.